சார் அடுத்த ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். இப்போ நடிச்சு முடிச்சிட்டேன். எடிட் எல்லாமே போயிட்டு இருக்கு. வர பிப்ரவரி மாசம் ரிலீஸ் சார் படம். படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. டைரக்டர் வந்து என்னோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கோ டைரக்டர் மதன் சொல்லி அவர் தான் டைரக்ட் பண்றாரு. கதை எழுதிட்டு இருக்கேன் சார். அடுத்த வருஷம் சீக்கிரமா டைரக்ஷன் பண்ணிடுவேன். அடுத்த வருஷம் மிட்ல டைரக்ஷன் பண்றேன் சார். தேங்க்யூ. நீங்க அது அவர் ஹீரோ நடிக்கிற படங்களோட ஹீரோயின்ஸ் செலக்ஷன்ல நீங்க ஏதாவது பங்கு வகிப்பீங்களா? இப்பதான் கோச்சிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க சார். கொஞ்சம் இதாயிடுவாங்க சார். மீனாட்சி சார் நீங்க ஏதோ சரிங்க சார். டைரக்டர் ஆகும் போது வேற ஹீரோ ஆகும் போது ஒரு நெருக்கமான காட்சி, டூயட் காட்சி எல்லாம் இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் எப்படி நடிக்கிறது அது மாதிரி ஏதாவது தடைகள் ஏதாவது சார்? இப்பதான் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அது சார் நான் ரொம்ப அதுக்குள்ள போறது இல்லை சார். நான் கதைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு செட் ஆகுதோ, எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்துக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார் நான் ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்றேன் சார். அடுத்த படம் தான் சொல்றீங்க? ஆமா. இல்ல சார் நான் நடிக்கல சார் அதுல. லவ் அப்ரோச் வந்து வேற லெவல்ல இருந்தது. பயங்கரமா லவ் போச்சு வைரலா. ஸோ நீங்க எப்படி அவங்கள லவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்ரோச் பண்ணணும்னு தோணுச்சா இல்லையா? ஏன்னா ஒருத்தங்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லும் போதே தயக்கம் அதிகமா இருக்கும். லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேரு பிரஸ் மீடியா லைவ் போயிட்டு இருக்கு. பட்டுன்னு அந்த பொண்ணு லவ் பண்ணி கேட்டீங்க சார்? நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரொபோசல். நாங்க ஸ்கூல்ல இருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். சோ எனக்கு வந்து அது அந்த ஸ்டேஜ்ல வந்து கல்யாண ப்ரொபோசல் தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி, ஏன்னா அது வரைக்குமே நாங்க ரிலேஷன்ஷிப் இருந்தோம். அடுத்த கட்டத்தை பத்தி நாங்க யோசிக்கல. அந்த டைம்ல தான் எனக்கு சரி கல்யாணம் பண்ண எனக்கு படம் நடந்துருச்சு. ஏன்னா நான் படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தேன். ஏன்னா இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடைச்சு ரிஜெக்ட் ஆகும் போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, ஏன்னா நான் ரொம்ப லோவா இருக்கேன், தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா படம் பண்ணிட்டு நான் என்னைக்கு என்னால அவங்க நல்லா பாத்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் தான் அன்னைக்கு கல்யாணம் போகணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் சார். அதுதான்.